சென்னை மாவட்டம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா குறித்து கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் அப்துல் ரஹீம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக மகளிரணி செயலாளர் வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் கழக சிறுபான்மை பிரிவு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். திண்டுக்கல்லில் எம்.வி. முத்தையா அரசு மகளிர் கலை கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நடத்தும் 4வது நாள் உள்ளிருப்பு போராட்டத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதையும் செய்ய தகுதியில்லாத ஒரு அன்பிட் ஆட்சி திமுக என்பதற்கு கௌரவ விரிவுரையாளர்களின் போராட்டமே சாட்சி என்று கூறினார். இந்நிகழ்வில் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜேஷ் கண்ணா உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை பிரசுரங்களாக பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை குறித்த பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். குரும்பலூர் பேரூர் கழக செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை பிரசுரங்களாக பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அதிமுக தேர்தல் அறிக்கை பிரசுரங்களை வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை கே.சி. சரவணன், மதுராந்தகம் நகர அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் எம்.பி. சீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.